அனைவருக்கும் எனது இனிய மதிய வணக்கம். பள்ளி கல்வித்துறையும் திருப்பூர் பொது நூலக இயக்கமும் இணைந்து நடத்தி கொண்டிருக்கூடிய சிறுவாணி இலக்கிய திருவிழா 2026 எனக்கு பேச வாய்ப்பளித்தமைக்கு முதற்க நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த அரங்கத்தில் நிறைந்துள்ள சான்றோர் பெருமக்களுக்கும் சக பேச்சாளர்களுக்கும் மாணவ கண்மணிகளுக்கும் நூலகர்களுக்கும் எனது வணக்கத்தை மீண்டும் தெரிவித்துக் கொள்கிறேன். இன்று நான் எடுத்துக்கொண்டுள்ள தலைப்பு தேடலும் தெளிவும். நம்முடைய வாழ்க்கை பயணம் அப்படிங்கிறது கண்டிப்பாக எப்படி ஒரு வண்டி பயணத்துக்கு நமக்கு எரிபொருள் தேவை, டீசல் அல்லது பெட்ரோல் அல்லது கேஸ்லாம் கூட இப்போ நம்ம போட்டுட்ருக்கோம். அது போல் இந்த வாழ்க்கை பயணத்துக்கு தேடல் அப்படிங்கிறது எரிபொருள் போன்றது. அப்போ இந்த வாழ்க்கை பயணத்தினுடைய முடிவில் பார்த்தீங்கன்னா திருப்தி அல்லது சந்தோஷம் அல்லது மனநிறைவு அல்லது அமைதி அப்படிங்கிற தெளிவு நமக்கு கிடைக்கும். மனிதனாக பிறந்தவர்கள் எல்லாருக்குமே கண்டிப்பாக தேடல் இருந்து கொண்டே தான் இருக்குது. பிறந்த குழந்தை தன்னுடைய தாயை தேடிக்கொண்டிருக்கும். ஒரு வளர்ந்த குழந்தை விளையாட்டுக்காக தோழர்களை தேடிக்கொண்டிருக்கும். இன்னும் கொஞ்சம் பெரிதாக போனால் மதிப்பெண்களை தேடிக்கொண்டிருப்பார்கள். இளைஞராக இருக்கிறவர்கள் வாழ்க்கையில் ஏதாவது ஒரு வேலை கிடைக்க வேண்டும் என்று தேடிக்கொண்டிருப்பார்கள். ஒரு நடுத்தர வயதில் இருக்கக்கூடியவர்கள் தங்களுடைய வாழ்க்கை சிரமமாக போக வேண்டும் என்று நினைப்பார்கள். ஒரு முதிய வயதில் இருக்கக்கூடியவர்கள் தன்னுடைய வாழ்க்கைக்கான அர்த்தம் என்ன என்று தேடிக்கொண்டிருப்பார்கள். இப்படி பார்த்தோன்னா எல்லாருக்குமே ஒரு தேடல் இருக்கும். நமக்கும் நிறைய தேடல் இருக்கலாம். அது பொருளை தேடி இருக்கலாம், அங்கீகாரத்தை தேடி இருக்கலாம், அல்லது புகழை தேடி இருக்கலாம். ஏதோ ஒரு தேடல் நமக்கெல்லாம் இருந்து கொண்டே தான் இருக்கும். ஆனால் முக்கியமாக ஒன்றை மட்டும் நாம் இலக்காக வைத்துக்கொள்ள வேண்டும். தெளிவில்லாத தேடல் திசையில்லாத கப்பல் போல. அதனால் தேடலில் நமக்கு தெளிவு வேண்டும். தேடல் மூலம் தெளிவும் கிடைக்கும். இதை பற்றி ஒரு ஜென் கதை இருக்குது. ஒரு குரு சிஷ்யன் 2 பேருக்கு நடுவில் பேச்சு நடந்துட்டு உரையாடல் இருக்கும். அப்போ இந்த சிஷ்யன் குரு கிட்ட சொல்லுவார், குருவே, நான் எத்தனையோ புத்தகங்களை தேடி தேடி வாசிக்கிறேன். எவ்வளவோ பேர் சொல்கிறாங்க இந்த புத்தகங்களை வாசியுங்கள்னு சொல்லிட்டு. நானும் அந்த புத்தகங்களெல்லாம் தேடி தேடி வாசிக்கிறேன். அப்படி இருந்தாலுமே என்னுடைய மனசில் எதுவுமே தங்க மாட்டேங்குதே அப்படின்னு ரொம்ப வருத்தமாக சொல்லுவார். அப்போ குரு சிரிச்சுட்டே சொல்லுவார், இந்த மாதிரி நமக்கும் சில நேரங்களில் நாமளும் உணர்ந்திருப்போம். அப்போ இந்த இடத்துக்கிட்ட குரு சொல்கிற பதில் தான் நமக்கான பதில். குரு சொல்லுவார் சிரிச்சுட்டே, தம்பி, அந்த பக்கம் அங்கே ஒரு கூடை இருக்குது பார்த்தியா, அந்த கூடை எடுத்துகிட்டு வா அப்படிம்பார். இவர் எடுத்துகிட்டு வருவார். அது ஒரு அழுக்கான கூடை. இந்த கூடையில் போய் அந்த ஆற்று நீரை அள்ளி கொண்டு வா அப்படின்னு சொல்லுவார். இப்போ போயிட்டு இந்த சிஷ்யன் அந்த கூடையில் தண்ணீரை அள்ளி கொண்டு வருவார். ஆனால் கூடை ஒரு புறம் ஓட்டையாக இருக்கும். அதனால் தண்ணீர் அதில் தங்கவே தங்காது, கீழே விழுந்துக்கிட்டே இருக்கும். இவரும் பல முறை முயற்சி செய்வார். முயற்சி செய்து சோர்ந்து விடுவார், அயர்ந்து விடுவார். தன்னுடைய குருக்கிட்ட சொல்லுவார், குருவே, நான் என்ன பண்ணட்டும், எவ்வளவோ முறை எடுத்து வர முயற்சி செய்தேன், தண்ணீர் அதில் நிற்கலையே அப்படின்னு. குரு சொல்லுவார், பாருப்பா, தண்ணீர் தங்காவிட்டால் என்ன, இப்போ அந்த கூடையை நான் நல்லா பாரேன், அந்த கூடையில் உள்ள அழுக்கு போய்விட்டது, அது சுத்தமாகிவிட்டது. இந்த நண்பர்களே, இதே தான் வாசிப்பிலும். நாம் எத்தனையோ புத்தகங்களை வாசித்து கொண்டே இருப்போம். அத்தனை புத்தகங்கள் உள்ள கருத்துக்களும் நம்ம மனசில் தங்குமானா அப்படிலாம் சொல்ல முடியாது. ஆனால் கண்டிப்பாக நம்ம மனசில் அப்பப்போ இருக்கக்கூடிய குழப்பங்களையோ இல்லை கசடுகளையோ அதை எல்லாத்தையுமே சுத்தமாக்கி நம்முடைய மனசுக்கு ஒரு தெளிவை கொடுக்கக்கூடியது தான் புத்தகங்கள் அப்படின்னு சொல்லலாம். கஸ்தூரி மான் அப்படின்னு ஒன்று இருக்கும். அந்த மானுக்குள்ளேயே கஸ்தூரி இருக்கும். அதனால தான் கஸ்தூரி மான் அப்படின்னு அதுக்கு பேர். அந்த கஸ்தூரி மான் என்ன பண்ணணும் அதுக்கு தெரியாது. ஏன்னா நம்மளை மாதிரி அது அறிவியல் படிக்கலை. அதனால் அது என்ன செய்யும்னா அந்த கஸ்தூரியோட மனத்தை தேடி தேடி காடு மேடெல்லாம் அலையும், நுகர்ந்துக்கிட்டே போகும், எங்கே இருக்குது அந்த மனம் அப்படின்னு சொல்லிட்டு. கடைசியாக ஒரு இடத்துல ஓஞ்சு போய் உட்காரும் பாருங்கள். கொஞ்ச நேரம் கழித்து அதுக்கு ஒரு புரிதல் வரும், ஓ, எங்கிட்ட தான் இருக்குது, இங்கேருந்து தான் மனம் வருதுன்னு. அப்படித்தான் நாம் எல்லாருமே அந்த தேடலில் போயிட்டே இருக்கோம் இல்லையா. கடைசியாக நாம் கண்டெடுக்கிறது என்னன்னா நம்மைத்தான் நாம் கண்டெடுக்கிறோம். அந்த வாசிப்பின் மூலமாக, நமது தேடல் மூலமாக நாம் யார், நமக்கு என்ன தேவை இருக்கிறது அப்படிங்கிற ஒரு தெளிவு தான் நமக்கு அதில் தெரியுது. அந்த கஸ்தூரி மானை போல இப்படி தான் ஒரு தடவை ஒரு பார்வை இல்லாத மனிதர் கையில் இருட்டில் நேரத்தில் விளக்கை பிடித்து கொண்டு கொண்டிருக்கிறார். அப்போ அவருக்கு எதிரில் வரக்கூடியவர் இளைஞன் கேட்குறாரு, ஐயா, உங்களுக்கு தான் பார்வை தெரியாதே, நீங்கள் எதற்காக விளக்கை பிடித்து கொண்டு கொண்டிருக்கிறீர்கள் அப்படின்னு. அப்போ அதுக்கு அவர் சொல்கிறாரு, பாருங்கள், இந்த விளக்கை நான் பிடித்து கொண்டு வருவது எனக்காக அல்ல, எதில் வரக்கூடிய நீங்கள் என் மீது முட்டி விடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் அப்படின்னு. இந்த தெளிவு தான் நமக்கான தேவை. பாரதியார் சொல்லுவார், தேடிச்சோறு நிதம் தின்றுங்கிற பாட்டில் சாடுவார். எதுக்காக நீங்கள் சோறு தான் அப்படின்னு சொல்லி முக்கியமாக அலையிறீங்க, அதனால் அறிவார்ந்த தேடலை கை கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லுவார். பாரதிக்கும் தேடல் இருந்தது, அவருக்கு சுதந்திர தேடல் இருந்தது, சிந்தனை தேடல் இருந்தது. அந்த தேடலின் தெளிவில்
பெரிய ஒரு புரட்சியவே அவர் பல நூற்றாண்டுகளுக்கு வரக்கூடிய நம்மிடையே பகிர்ந்து விட்டு சென்றிருக்கிறார், நமக்கு ஊட்டி விட்டு சென்றிருக்கிறார் அப்படின்னு சொல்லலாம். கண்ணதாசனுக்கு ஒரு தேடல் இருந்தது, நான் யார் என்ற தேடல், ஆன்மீக தேடல் இருந்தது. அதை அவருடைய நூல் அர்த்தமுள்ள இந்து மதம் இன்னும் பல நூற்றாண்டுகளுக்கு சொல்லிக்கொண்டே இருக்கும். அந்த தேடலின் மூலம் அவருக்கு கிடைத்த தெளிவு. அதே போல்தான் நம்முடைய எழுத்தாளர் ஜெயகாந்தன் அவர்கள், அவர் சமூகத்தில் உள்ள உண்மைகளை தேடி சென்றார், பல உண்மைகளை இருட்டிலிருந்து வெளிச்சத்துக்கு கொண்டு வந்தார். அப்படி ஒவ்வொருடைய தேடலும் நமக்கு ஒரு புதிய புதிய விஷயத்தை கொடுத்து கொண்டிருக்கின்றனர். அவர்களுக்கு மட்டும் தெளிவை கொடுக்கவில்லை, நமக்கும் சேர்த்துதான் அவை தெளிவை கொடுத்து கொண்டிருக்கின்றனர். இன்னைக்கு நாம் கையில் எல்லாம் அலைபேசி இருக்கின்றது. அந்த அலைபேசியில் கூகுள் மூலம் நாம் நிறைய தேடல்களை தினமும் செய்து கொண்டிருக்கிறோம். கூகுள் மூலம் நமக்கு கிடைப்பதெல்லாம் தகவல்கள் மட்டுமே. அவை வெறும் நம் மூளையை மட்டுமே நிரப்புகின்றனர். ஆனால் இதே இலக்கிய தேடல் என்று ஒன்று இருந்தால் நமக்கு அது தெளிவை நோக்கி இட்டு செல்கிறது. இந்த இலக்கிய தேடல் நமது இதயங்களை நிரப்புகிறது. இதுதான் கூகுள் தேடலுக்கும் நமது இலக்கிய தேடலுக்கும் இருக்கக்கூடிய ஒரு வித்தியாசம் அப்படின்னு சொல்லலாம். இன்றைக்கு உலக அளவில் இதுவரை 17 கோடி புத்தகங்கள் வெளியாகி இருக்கின்றன சொல்கிறாங்க. இந்த கணக்கு எப்படின்னா, இந்த ISBN அப்படிங்கிற ஒரு எண்ணு வாங்குவாங்க புத்தகங்களுக்கு. அந்த கணக்குப்படி இது வரைக்கும் 17 கோடி புத்தகங்கள் வெளியாகி இருக்கின்றன அப்படின்னு தான். ஆனால் அதெல்லாம் இல்லாமல் எத்தனையோ புத்தகங்கள் நிதமும் வெளியாகி கொண்டு தான் இருக்கின்றன. அப்போது இந்த புத்தகம் அப்படிங்கிற சொல்லே பாருங்களேன், புது கூட்டல் அகம், புதிய அகம். ஏன்னா ஒரு புதிய அகத்தையே உங்களுக்கு கொடுக்கிறார் ஒரு எழுத்தாளர். ஒரு எழுத்தாளர் என்பவர் குறைந்தபட்சம் 200-300 புத்தகங்களையாவது பல வருடங்கள் படித்திருப்பார், தெளிந்திருப்பார். அதற்கான சில விஷயங்களை தேடி தேடி இன்னமும் தனது வாசிப்பை ஆழப்படுத்தி இருப்பார். அதன் பிறகு அவர் ஒரு புத்தகத்தை நமக்கு எழுதி கொடுப்பார். அந்த புத்தகத்திற்காகவும் அவர் எத்தனையோ வரிகளை எழுதி எழுதி அவற்றை மாற்றி அமைத்து நமக்கு ஒரு 100-200 பக்கங்களுக்கு ஒரு புத்தகத்தை கொடுக்கிறார் என்றால் அத்தனை மணி நேர அத்தனை கால உழைப்பும் நமக்கு ஒரு பழச்சாறு போல நமது கையில் ஒரு புத்தகம் மூலம் கிடைக்கிறது. அப்போது இதைத்தான் சொல்லுவாங்க, ஒரு சாதாரண மனிதன் என்பவன் ஒரு வாழ்க்கையை மட்டும்தான் வாழ்கிறான், ஆனால் ஒரு வாசகன் என்பவன் 1000 வாழ்க்கையை வாழ்கிறான். ஏன் அப்படின்னா அவன் படிக்கக்கூடிய புத்தகங்கள் எத்தனை விதமான மனிதர்களை அவன் அதில் பார்க்குறான், எத்தனை இனக்குழுக்களை பற்றி, உலகம் முழுவதும் உள்ள இனக்குழுக்களை பற்றி இருந்த இடத்திலே இருந்தே அவன் அறிந்து கொள்ள முடிகிறது. பல்வேறு கலாச்சாரங்களை அறிந்து கொள்கிறான், அவர்கள் வாழ்வியல் முறைகளை அறிந்து கொள்கிறான். நம்ம எல்லாருமே ஒரு மேல்தட்டு, மத்தியதர தட்டு, கீழ்த்தரத்தட்டு அப்படி பிரிஞ்சிருப்போம். அப்போ நமக்கு நம்முடைய தரத்துடைய வாழ்க்கை முறை நல்லாவே தெரியும். நம்மளது தினந்தோறும் வாழ்க்கையில் நம்ம பார்க்கறதுனால அடுத்தவர்களுடைய நிலையை பார்ப்பதற்கு நமக்கு பெரியதளவில் நமக்கான வாய்ப்புகள் அமைவதில்லை. அப்போது அந்த புத்தகத்தை படிக்கும் பொழுது நமக்கு அந்த மக்களை பற்றி தெரிகிறது. உதாரணத்துக்கு ஒன்று சொல்லணும்னா, நாகாலாந்தில் ஒரு இனக்குழு, அங்கே திருமணத்திற்கு பின் ஆண்கள் தான் பெண்கள் வீட்டுக்கு போவாங்க. பெண்கள்லாம் இப்போ தான் நிமிர்ந்து கவனிக்கிறாங்க. அப்போது இதை படிக்கக்கூடிய ஒரு ஆண்மகன் அவன் என்ன நினைப்பான்னா, நல்ல வேளை நம்ம தமிழ்நாட்டில் பிறந்துட்டோம், நமக்கு அப்படி போக வேண்டிய ஒரு நிமித்தம் கிடையாது, ஆனால் வரக்கூடிய பெண்ணையாவது நாம் சந்தோஷமாக வைத்திருக்கலாம் என்று அவனது மனம் கொஞ்சம் விசாலம் அடையும். இப்படி ஒரு மனதை விசாலமாக்கக்கூடிய செயலை செய்யக்கூடியதான் புத்தகங்கள். இந்த புத்தகங்களை பொதுவாக சொல்லுவாங்க ஆங்கிலத்தில், குட் ரீடர்ஸ் ஆர் கிரேட் லீடர்ஸ், கிரேட் லீடர்ஸ் ஆர் ஆல்வேஸ் குட் ரீடர்ஸ் அப்படிம்பாங்க. இப்போ சிறந்த வாசிப்பாளர்கள் தான் நல்ல தலைவர்களாக உருவாகிறார்கள். அப்போ அந்த வாசிப்புங்கிறதுக்கு நமக்கு முன்னாடி எடுத்துக்காட்டுகளாக இருக்கிறாங்க. அறிஞர் அண்ணா இருக்கிறார், பகத்சிங் இருக்கிறார், அக்பர் சக்கரவர்த்தி இருக்கிறார். அறிஞர் அண்ணாவை பற்றி எல்லாருக்குமே தெரியும். ஒரே ஒரு சம்பவம் மட்டும் அவர் வாழ்க்கையில் நிகழ்ந்ததை சொல்ல விரும்புகிறேன். அறிஞர் அண்ணாவுக்கு ஒரு அறுவை சிகிச்சை நடக்க இருக்கிறது. அப்போது மருத்துவரிடம் அவர் சொல்கிறாரு, இந்த சிகிச்சையை நாளைக்கு வைத்துக் கொள்ளலாமா, இந்த அறுவை சிகிச்சை அப்படின்னு. மருத்துவர் ஏன் அப்படின்னு கேட்குறாரு. இல்லை, அறுவை சிகிச்சையில் என்ன வேணாலும் நடக்கலாம், நான் ஒரு புத்தகத்தை வாசித்து கொண்டிருக்கிறேன், அதனுடைய முடிவு தெரிய வேண்டும், அதற்கு பிறகு வைத்துக்கொள்ளலாமா என்று கேட்டேன் அப்படின்னு சொல்லுவார். அதே போல் தான் பகத்சிங், அவரை தூக்கிலிட போகிறாங்க. அப்போது கூட கொஞ்ச நேரம் காத்திருங்கள், நான் புத்தகங்களுடன் உரையாடி கொண்டிருக்கேன், அதை முடித்து விட்டு வருகிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. அக்பர் சக்கரவர்த்தி படிக்காதவர், எந்த கல்வியும் பெறாதவர். ஆனால் அவருடைய அரண்மனையில் ஒரு பெரிய நூலகமே இருந்தது. அந்த நூலகத்தில் உள்ள நூல்களை எல்லாம் ஒரு நூலை படித்து அவருக்கு அதில் என்ன விஷயம் இருக்கிறது என்று ஒருத்தர் படித்து காட்ட வேண்டும். அதற்காகவே ஒருத்தரை பணிக்கு அமர்த்தி இருந்தார். இப்படி இவர்கள் எல்லோருமே நூல்களை நேசித்ததுக்கு காரணம், நூல்களின் மூலமாக நாம் பல பேருடைய வாழ்க்கையை தெரிஞ்சுக்க முடியும், நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்க முடியும். இந்த இலக்கிய தேடல் அப்படிங்கிறது எல்லாருக்குள்ளேயும் இருந்துக்கிட்டே இருக்கக்கூடிய ஒரு விஷயம் அப்படிங்கிறது தான். இது மட்டும் இல்லாமல் நம்முடைய மொழி அறிவு இது கூடவே ஒரு போனஸ் மாதிரி.
நம்முடைய மொழி அறிவு ரொம்ப செம்மையாகும், மேம்படுத்த முடியும். இதுக்கு வந்து ஒரு எடுத்துக்காட்டு சொல்லணும்னு சொன்னால், செவ்வாய் அப்படிங்கிறது வந்து சிவந்த நிறம் உடையது அப்படின்னு விஞ்ஞானிகள் இன்றைக்கி சொல்கிறாங்க. தமிழில் அன்னைக்கு அது தெரிஞ்சு தான் செவ்வாய் அப்படிங்கிற ஒரு சொல்லையே அதுக்காக வச்சுருக்காங்க. அதே போல் நம்முடைய விஞ்ஞானி மயில்சாமி அண்ணாதுரை அவர்கள் சொல்வார், தமிழ் இலக்கியங்களில் நிலாவில் நீர் இருக்கிறது என்று இருக்கிறது தகவல், அதனால் எனது இலக்கியங்கள் பொய் சொல்லாது, கண்டிப்பாக இருக்கும் என்ற நம்பிக்கையில் தான் நான் சந்திரயான்கிற திட்டத்துக்கே அடித்தளம் விட்டேன் அப்படின்னு சொல்லுவார். இப்படி எவ்வளோ விஷயங்கள் கொட்டி கிடக்கிறது இந்த தேடலில் அப்படின்னு பாருங்களேன். நமக்கான மூளைக்கான சோறு அதுதான் இந்த புத்தகங்கள், இதோடைய வாசிப்பு அப்படின்னு சொல்லலாம். நம்மை மேலும் பக்குவப்படுத்தும். ஏன்னா அந்த புத்தகங்களில் வரக்கூடிய ஒரு கதாபாத்திரங்கள், அவர்களை பற்றி நம்ம படிக்கும்போது நம்முடைய வாழ்க்கையில் ஏதோ ஒரு சிக்கல் வருதுன்னா நமக்கு படித்த அந்த கதாபாத்திரங்கள் நினைவுக்கு வரும். அந்த கதாபாத்திரங்கள் என்ன சிக்கல்களை எப்படி கையாண்டார்கள் அப்படின்னு நமக்கு தெரிய வரும். நம்மளால் அதுபோல் முடியாவிட்டாலும் கூட கண்டிப்பாக அந்த நிலையை கடந்து வருவோம் அப்படிங்கிற ஒரு தைரியத்தை, ஒரு நம்பிக்கையை நமக்குள்ளே விதைக்கிறது என்னென்னா புத்தகம்தான். இந்த புத்தகத்துக்கு வந்து நூல் அப்படின்னு இன்னொரு பேரு கூட இருக்குது தமிழில். இந்த நூலுங்கிறது 2 விதமாக இருக்கும். நூலுங்கிறது ஒன்று தைக்கிறது, அது துணிகளை தைக்கும். ஆனால் இந்த புத்தகம்ங்கிற நூல் இருக்கு இல்லையா, அது கிழிந்த மனங்களை தைக்கும். தைப்பது மட்டுமல்ல, விதைக்கவும் செய்யும். இதை தான் வந்து கவிக்கோ ஒரு முறை சொல்கிறார், அதாவது அந்த விதைக்கு தெரியும் அதுக்குள்ளே ஒரு ஆலமரம் இருக்குது அப்படின்னு, அதனால் அது மண்ணுக்குள் தன்னை புதைத்து கொள்கிறது, அப்போது தான் அது ஆலமரமாக வரும் அப்படின்னு. அதே போல் ஒரு தேடல் உள்ளவன் தன்னை வந்து அந்த இலக்கியங்கிற மண்ணுக்குள்ளே புதைச்சிக்கிட்டானா கண்டிப்பாக அவனுக்குள்ளே இருக்கக்கூடிய விஷயங்கள் விருட்சமாக வளரும் அப்படின்னு சொல்லுவாருங்க. இது நம்ம புத்தகங்கள் மூலமாக வெறும் ஒரே ஒரு துறை சார்ந்த அறிவு கிடைக்குமான்னா இல்லை. நம்ம எல்லாருமே எல்லா துறைகளும் அறிந்தவராக இருக்கவே முடியாது. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு துறையில் மட்டும்தான் நிபுணத்துவம் பெற்றிருப்போம். அப்போது இந்த நூல்களை படிப்பது மூலமாக நமக்கு பல்வேறு துறைகளை சார்ந்த அறிவும் நமக்கு வந்து சேரும். பத்மசிங் ஐசக் அப்படின்னு சொல்லிட்டு ஆச்சி மசாலா நிறுவனத்தினுடைய தலைவர், தொழிலதிபர், அவர் எழுதுகிறார் ஒரு புத்தகம், தோல்வியை ருசியுங்கள் வெற்றியை ரசியுங்கள். அந்த புத்தகத்தில் நான் வந்து கழுகை பற்றி படிக்கிறேன். நான் தாவரவியல் அப்படிங்கிறது 10ஆம் வகுப்புக்கு பிறகு அதே படிக்காத நான் அந்த தாவரவியலை விலங்கியலை பற்றி இப்போ அதுலேருந்து தெரிஞ்சுக்கிறேன். ஒரு கழுகை பற்றி, கழுகு தான் பறவைகளின் ராஜா அப்படின்னு நம்ம சொல்கிறோம். எல்லாருக்குமே தெரியும் அது மழையையும் தாண்டி மேகத்தை மேலே பறக்கும், ஏன்னா மழை பற்றி அதுக்கு கவலையே இல்லை. அப்படிப்பட்ட அந்த கழுகு எப்படி தன்னுடைய இணையை தேர்ந்தெடுக்கிறது? நாம் எல்லாருமே இன்றைக்கி நம்முடைய சமூக வலைத்தளங்களில் பார்க்குறோம், முகமே தெரியாத ஒருத்தருக்கு நேரில் பார்த்து கொள்ளாதவர்கள் அந்த சமூக வலைத்தளங்கள் மூலமாக பேசிக்கொண்டு திருமண வாழ்க்கையை அமைத்து கொண்டு பின்னால் அதனால் ஏமாந்து போனார்கள், ஏமாற்றப்பட்டார்கள், இப்படிலாம் நிறைய படிக்கிறோம். ஆனால் ஒரு கழுகு எவ்வளோ அழகாக சொல்லிக் கொடுக்குது பாருங்களேன். இந்த கழுகு என்ன பண்ணுமாமா, தன்னுடைய இணையை தேர்ந்தெடுக்கிறதுக்கு ஒரு குச்சியை கையில் எடுத்துக்குமா, ஆண் கழுகு மேலே வருமா, அது கூட இந்த ஒரு முனையை இந்த கழுகு பெண் கழுகு பற்றிக்கொள்ளும், இன்னொரு முனையை வந்து ஆண் கழுகு பற்றிக்கொள்ளும். அப்படியே பறந்துகிட்டே இருக்கும்போது இந்த பெண் கழுகு வேணும்ட்டே அந்த குச்சியை கீழே போடும். போட்டோடனே இந்த ஆண் கழுகு அது கீழே விழுறதுக்கு முன்னாடி திருப்பி அதை போய் எடுத்துகிட்டு மேலே வரணும், திருப்பி கீழே போடும், திருப்பி அதை எடுத்து வரும், திருப்பி கீழே போடும். இப்படி ஒரு 6-7 முறை செய்யும். இவனுக்கு பொறுமை இருக்குதா? அப்படி தன்னுடைய இணையை தேர்ந்தெடுக்க அவனுக்கு பொறுமை இருக்கிறதா அப்படிங்கிறதுக்கு அது சோதனை வைக்குது. அந்த சோதனையில் அந்த ஆண் கழுகு தேர்ச்சி பெற்றவுடன் அவனோடு சேர்ந்து அது இல்லறம் நடத்துகிறது. அதுக்கப்புறம் இந்த முட்டைகளை பொறிக்கிறதுக்காக ஒரு அழகான ஒரு உயரமான ஒரு இடத்தை தேர்ந்தெடுத்து அந்த கூட்டில் போய் தன்னுடைய முட்டைகளை அங்கே வைக்க, அந்த முட்டைகளை வைக்கிறதுக்கு முன்னாடி நிறைய முற்கள் நிறைந்த ஒரு படுக்கை, அதுக்கப்புறம் அது மேலே வைக்கோல் புல் எல்லாம் போட்டு ஒரு படுக்கை, அதுக்கப்புறம் பஞ்செல்லாம் போட்டு மெத்துன்னு ஒரு படுக்கை, அதில் தான் வந்து அந்த முட்டையை வைக்கும். அதுக்கப்புறம் குஞ்சுகள் பொறிச்சு வரும்போது முதல்ல அந்த குஞ்சுகளை எடுத்து கீழே அப்படியே விடும் அந்த உயரத்துலேருந்து. அது விழுந்து கொஞ்சம் ரெக்கையை வெறிக்கிறதுக்கு முயற்சி செய்யும். அப்போ ஆண் கழுகு அப்பா கழுகு போய் அதை தூக்கிட்டு வந்து திருப்பியும் அந்த கூட்டில் விடும்போது அந்த பஞ்செல்லாம் எடுத்துரும். அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா இப்போ அந்த புல் வைக்க புல் அவ்வளோ நல்லா இருக்கா சுகமாக, திரும்பியும் அதை எடுத்து கீழே விடும். திரும்பவும் அப்பா கழுகு கொஞ்சம் தூரத்தில் போய் எடுத்து அதை கொண்டு விடும். அடுத்ததாக அந்த புல் வைக்க போலையும் எடுத்துரும். முற்கள் நினைஞ்சதெல்லாம் இருக்கும். அந்த குஞ்சுகளால் அதில் ரொம்ப நேரம் இருக்க முடியாது, அதுவாக எந்திரிச்சு பறக்கிறதுக்கு முயற்சி செய்யும். அதுக்கப்புறம் பயிற்சி அது பறக்கிறதுக்கு ஆரம்பிச்சிடும். அப்போ ஒரு கழுகு எப்படி தன் குழந்தைகளை வளர்க்கறதுக்கு பயிற்சி அளிக்குதுன்னு பாருங்கள். நம்ம இன்றைக்கி இருக்க பெற்றோர்கள் ரொம்ப பொத்தி குழந்தைங்களை வளர்த்துக்கிட்டு இருக்கோம். இப்போ கழுகிட்டு இருந்து ஒரு பெற்றோர் எப்படி இருக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை கற்றுக்குறோம். இது மட்டும் இல்லை, அதுக்கு ஒரு 40 கழுகுக்கு மொத்தம் ஒரு 70லேருந்து 80 ஆண்டு காலம் ஆயுட்காலம். இப்போ 40 ஆண்டுகளுக்கு பிறகு இந்த கழுகு என்ன பண்ணுன்னா தனியாக ஒரு உயரமான மலை பகுதிக்கு சென்று உட்கார்ந்து கொள்ளும்.
அதனுடைய அழகால் இந்த எல்லா இறக்கைகளையும், ஏன்னா இறக்கைகளுக்கு பறக்கிற சக்தி குறைஞ்சிரும். அந்த மாதிரி நேரத்தில் தான் இது அப்படி போயிட்டு அந்த இறக்கைகளை கொஞ்சம் கொஞ்சமாக பிச்சு கீழே போட்டுடும். ஒரு 150 நாட்கள் என்று சொல்கிறார், கிட்டத்தட்ட 6 மாதம் தவம் போல. அதற்கப்புறம் புது இறக்கைகள் முளைக்கும். அதன் பிறகு மீண்டும் தனது சக்தியை பெற்றுக்கொண்டு அது மீண்டும் வாழ ஆரம்பிக்கிறது. இன்னும் 40 ஆண்டுகள் அது கிடக்கும். இப்படி ஒரு கழுகு நமக்கு வாழ்வியலை சொல்லிக் கொடுக்குது. இப்போ இந்த கழுகை பற்றிய பாடத்தை நான் எங்கு படிக்கிறேன்? ஒரு ஆச்சி மசாலா தொழிலதிபர் நிறுவனர், அவர் தன்னுடைய வாழ்க்கையில் எப்படி வெற்றி பெற்றார் அப்படின்னு தோல்வியை ருசியுங்கள் வெற்றியை ரசியுங்கள்ங்கிற புத்தகத்தில் எழுதியிருக்காரு. இப்படி எந்த புத்தகத்தில் எந்த விஷயம் இருக்கும் அப்படின்னு தெரியாது நமக்கு. அப்படிப்பட்ட ஒரு வரப்பிரசாதம் தான் இந்த புத்தகங்கள் அப்படின்னு சொல்லலாம். அடுத்தது சில புத்தகங்களை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். நிவேதா லூயிஸ் அப்படிங்கிற எழுதின முதல் பெண்கள், பாதை அமைத்தவர்கள் அப்படிங்கிற புத்தகங்களில் பார்த்தீங்கன்னா தமிழகத்தில் முதல் முறையாக பல்வேறு துறைகளில் தடம் பதித்த பெண்களை பற்றி நமக்கு சொல்லி அந்த சவாலான விஷயங்களை, தடைகளை உடைத்து, ஏன்னா ஒரு 100 ஆண்டுகளுக்கு முன்பிருந்தே எப்படி தடைகளை உடைத்து அவர்கள் வந்தார்கள், அந்த சவாலான விஷயங்களில் அவர்கள் சந்தித்த விஷயங்கள் என்னென்ன, அதை எப்படி கடந்து வந்தார்கள், எப்படி வெற்றி பெற்றார்கள், இப்போது என்ன செய்கிறார்கள், இப்படி நிறைய விஷயங்கள் அவங்கள பற்றி அவங்க சொல்லியிருப்பாங்க. அப்படி நமக்கான முன்னோடிகள் 100 வருஷங்களுக்கு முன்னாடியே இருக்காங்கன்னு அத்தனை தமிழ்நாட்டை சேர்ந்த பெண்கள் எல்லோருமே அவங்கள படிக்கும்போது நமக்கும் இந்த மாதிரி ஏதாவது ஒரு சிக்கல் வந்தால் ஒரு உத்வேகம் கிடைக்கும். அவங்கள மாதிரி நம்ம இருக்கலாம், முடியும், நம்மால், அவங்களால முடிந்த போது நம்மால் ஏன் முடியாது அப்படிங்கிற கேள்வி நமக்கு வரும். அடுத்தது வெண்ணிலா அவர்கள் எழுதின நீரதிகாரம். நான் இப்போ சொன்னேன் இல்லையா, நாகாலாந்தில் ஆண்கள் ஒரு இனக்குழுவில் போவாங்க. அந்த மாதிரி கேரளாவில் இன்னமும் தாய்வழி சமூகம் இருக்கிறது. ஒரு பகுதியில் ஒரு காலத்தில் நம்ம தாய்வழி சமூகமாக இருந்தோம், அதுக்கப்புறம் தான் தந்தை வழி சமூகமாக ஆகிட்டோம். அதாவது வாரிசுனா ஆண்மகன் தான் வாரிசு அப்படிங்கிறது. ஆனால் கேரளாவில் பார்த்தீங்கன்னா திருவிதாங்கூர் சமஸ்தானத்தில் ஒரு மன்னன் இருந்தார் என்றால் அந்த மன்னருடைய சகோதரி மகன் தான் அடுத்த பட்டத்துக்கு உரியவராக இருப்பார். இப்படி தாய்வழி சமூகமாக அங்கே இருந்து கொண்டிருக்கிறது. அந்த அந்த நீர் அதிகாரமே என்னென்னா, ஒரு திருவள்ளுவர் எழுதியிருக்க மாதிரி ஒரு நீரை பற்றி ஒரு அதிகாரம். 1000 பக்கங்களுக்கு மேலான புத்தகம், 2 தொகுதிகளாக இருக்கிறது. மிக அழகான அற்புதமான ஒரு பெரிய ஆவணம், வரலாற்று ஆவணம் சொல்லலாம். முல்லை பெரியார் அணை அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அது பெரியார் கிடையாது, பேரியாறு. முல்லை பேரியாறு அணை. இந்த பேரியாறு அப்படிங்கிறது கேரளாவில் இருக்கக்கூடிய ஒரு காட்டாறு. சபரிமலை, கண்ணகி கோயிலாம் இருக்கக்கூடிய அந்த மலைப்பகுதிகளில் இருக்கக்கூடிய ஒரு காற்றாறு. அந்த காட்டாரை நீங்களாம் கேள்விப்பட்டிருப்பீங்க, தாது வருஷத்து பஞ்சம் அப்படின்னு சொல்லிட்டு மதுரையில் எத்தனையோ மக்கள் லட்சக்கணக்கில் கொத்தாக மடிந்தார்கள். அப்போ நம்முடைய ஆங்கில அரசாங்கமே ரொம்ப நொந்து போய் எப்படியாவது ஒரு அணை கட்டணும் அப்படிங்கிறதுக்காக அவங்க முயல்கிறாங்க. அந்த அணை கட்டுவதற்குங்கிறது ஒரு பெரிய விஷயம். அதுக்கான இடங்கள், அந்த இடங்கள் எல்லாம் திருவிதாங்கூர் சமஸ்தானமும் இன்னொரு மன்னரிடமும் இருக்கிறது. அப்போ அவர்களையெல்லாம் சமாதானப்படுத்தி அந்த நிலங்களை வாங்குறாங்க. அந்த நிலங்களுக்கான உரிமையை பெற்றதுக்கப்புறம் அதை கட்ட தொடங்குறாங்க. இதெல்லாம் சுலபமாக நடக்கல. ஒரு 30-40 ஆண்டுகள் ஆகுது. இங்கே தான் பென்னிக்குவிக்கு தான் முக்கியமான ஒரு பங்கை ஆற்றுகிறார். அந்த காட்டாற்றை திருப்பி கொண்டுட்டு வராங்க. அது ஒரு சவாலான விஷயம். அதுவும் மலைப்பகுதியில் மழைக்காலங்களில் வேலை செய்ய முடியாது தொடர்ந்து. இப்படி அந்த வேலையை அவர்கள் முடிக்கிறார்கள். அதை படித்ததுக்கு அப்புறம் தான் எனக்கு தோணுச்சு, இந்த பென்னிக்விக் மாதிரி பொறியாளர்கள் இனி எந்த ஒரு மலைப்பாதையில் சென்றாலும் சரி, எந்த ஒரு அணைக்கட்டை பார்க்க சென்றாலும் சரி, அந்த பொறியாளர்களுக்கு மனதார நன்றியை தெரிவித்துட்டு தான் நம்ம போகணும் அப்படின்னு தோணுச்சு. அதே மாதிரி வேல்பாரியில் எவ்வளவோ விஷயங்கள் சொல்லியிருப்பார். கிட்டத்தட்ட ஒரு 15 விஷயங்களை துறையை சார்ந்தவர்கள் அதில் அவர்கள் ஆய்வு பட்டங்கள், முனைவர் பட்டத்துக்கான ஆய்வை மேற்கொள்ளலாம். அப்படி தமிழை படிப்பவர்கள் மட்டுமல்ல, எல்லா துறையை சேர்ந்தவர்களும் அதில் தங்களுடைய ஆய்வை மேற்கொள்ள முடியும். அப்படிப்பட்ட அந்த நூலில் ஒரு விஷயம் எனக்கு ரொம்ப பிடிச்சது என்னவா இருந்துச்சுன்னா, தேவாங்கு பற்றின விஷயம். அதாவது அந்த காலத்தில் கடல்லெல்லாம் போயிட்டு இருக்கும்போது திசை தெரியாமல் தத்தளிப்பாங்க, குறிப்பாக புயல் காலங்களில். அப்போ அந்த திசை காட்டுறதுக்காக நம்ம இப்போல்லாம் காம்பஸ்ங்கிற கருவி நம்ம பயன்படுத்திகிட்டு இருக்கோம். அது வடக்கு திசையை தான் காட்டும். இன்றைக்கி கூட நம்ம இடங்களை பற்றின வரைபடங்களில் முதல்ல வடக்கு திசையை காட்டி தான் போட்டிருப்பாங்க. அப்படி இந்த தேவாங்கு எப்போ உட்கார்ந்தாலும் வடக்கு திசையை பார்த்து தான் உட்காருமா. அப்போ அந்த தேவாங்கை கடத்திகிட்டே போகிறாங்க. ஏன்னா கடலில் இருக்கும்போது அது மூலமாக அவங்க திசையை அறிஞ்சிக்க முடியும் அப்படின்னு அவர் சொல்லுவார். ஆடை அரசியல்னு சிந்துஜா அப்படிங்கிறவங்க எழுதியிருக்க ஒரு புத்தகம். நம்ம இன்றைக்கி என்ன நினைக்கிறோன்னா, பேண்ட் அப்படின்னா ஆண்கள் அணியணும்,
பாவாடைனா பெண்கள் தான் அணியணும் அப்படின்னு ஒரு திரைப்படத்தில் கூட அதை விவேக் அவர்கள் நகைச்சுவையாக பண்ணியிருப்பார். ஆனால் இந்த பாவாடை ஒரு காலத்தில் இரு பாலினரும் போட்ட ஒரு ஆடையாக தான் இருந்திருக்கு. அதே மாதிரி பேண்ட் வந்து பெண்கள் போடவே கூடாதுங்கிறக்கா ஒரு பெரிய போராட்டமே நடந்தது. அது ட்ரௌசர் மூமெண்ட்னு வெளிநாடுகளில் நடந்தது. இப்படி நிறையா விஷயங்கள் நம்ம தெரிஞ்சிக்க முடியாதுல. இந்த ஜீன்ஸ் நம்ம எல்லாருக்கும் ரொம்ப பிரியமான விஷயம் ஜீன்ஸு. இன்றைக்கி இந்தியாவில் வந்து அதிகமாக தயாராகக்கூடியது ஜீன்ஸ். இந்த ஒரு ஜோடி ஜீன்ஸ் தயாரிக்கிறதுக்கு மட்டும் 11,000 லிட்டர் தண்ணீர் செலவழிக்கப்படுகிறது. அப்போது அந்த புத்தகத்தின் மூலமாக இதை படிக்கிற ஒருத்தர், யாராவது ஒருத்தர் யோசித்து பார்த்து ஒரு ஜீன்ஸ் அணியாமல் விட்டாங்கன்னா கூட 11,000 லிட்டர் தண்ணீரை நாம் சேமிக்க முடியும். இப்படி ஒவ்வொரு புத்தகத்திலும் ஒவ்வொரு விஷயம் இருக்கும். இடக்கை அப்படின்னு எஸ் ராமகிருஷ்ணன் எழுதியிருப்பார். பொதுவாக இடது கை அப்படின்னு நீங்கள் யாரை சொல்ல வர்றாருன்னா விளிம்பு நிலையில் இருக்கக்கூடிய மக்களை பற்றி, அவங்கள பற்றி நிறைய விஷயங்கள் அது சொல்லுவார். அதில் முகலாயர்கள் காலத்தில் அந்த ராணிகளுடைய அந்தப்புறம் எப்படி கட்டமைக்கப்பட்டிருக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை ரொம்ப அருமையாக சொல்லியிருப்பார். இது எல்லாத்துக்கும் மேலே நான் சமீபத்தில் படித்து அதிர்ந்து போகிற ஒரு விஷயம் என்னென்னா, கதை கேட்கும் சுவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு சைலஜா அப்படிங்கிறவங்க மலையாளத்துலேருந்து தமிழுக்கு மொழிபெயர்த்திருப்பாங்க. அந்த கதையில் வரக்கூடிய கதாநாயகி இன்னமும் நம்ம முன்னாடி நகமும் சதையுமாக அவர் நிலவிக்கொண்டு அவர் வந்து உலவிக் கொண்டிருக்கிறார். கேரளாவில் இருக்கிறாரு. அதாவது உமா பிரேமன் அவரோட பேர். அவங்க வந்து பாலக்காடில் பிறந்துட்டு கோயம்புத்தூரில் வளர்கிறாங்க. யாருமே நினச்சி பார்த்துக்க அளவுக்கு ஒரு தாய் தான் அவங்களுடைய கதையில் வந்து கொடுமைக்காரங்களாக வராங்க. அவங்க தாய் வந்து 8 வயசு பெண்ணையும் அவங்களுடைய தம்பியும் விட்டுட்டு இன்னொருத்தரோடு அவங்க போயிடுறாங்க. கொஞ்சம் வருஷங்கள் கழித்து வந்து தன்னுடைய சட்டப்படி அந்த பெண்ணும் மகனும் என்னைத்தான் சார வேண்டும்னு சொல்லி இந்த பெண்ணை அவர்கள் வாங்கிய கடனுக்காக பாலியல் துறைக்கு அவங்க அங்கே வந்து பாலியல் இடத்துக்கு வந்து வித்துடுறாங்க. ஆனால் அங்கேருந்து அந்த பொண்ணு தப்பிச்சுட்டு வர்றா. வந்ததுக்கு அப்புறமும் திரும்பவும் அவளை விட 26 வயது மூத்த ஒருத்தருக்கு, பிரேமன் அப்படிங்கிறவருக்கு 4ஆம் தரமாக கல்யாணம் பண்ணி கொடுத்துட்றாங்க. அந்த பொண்ணு அனுபவித்த சித்திரவதைகள் தான் அந்த கதை. அந்த பிரேமன் ஒரு கடைசி 7 வருஷங்கள் ரொம்ப உடல்நல கோளாறால காச நோய் டியூபர்குலோசிஸ் வந்து ரொம்ப கஷ்டப்படுறாரு. அவளை வந்து அழைச்சிக்கிட்டு அவங்க எல்லா மருத்துவமனைக்கும் ஏறி இறங்குறாங்க. அவங்க சொல்கிறாங்க அவ்வளோ படுத்தப்பட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதற்கெல்லாம் அந்த துயரத்துக்கெல்லாம் முற்றுப்புள்ளியாக அவர் இறந்து போகிறார். இறந்து போகும்போது ஒரே ஒரு நல்ல விஷயத்தை மட்டும் செஞ்சுட்டு போகிறாரு. என்னன்னா, அவர் பெரும் பணக்காரர். அவருடைய எல்லா சொத்தையும் இவங்க பேருக்கு எழுதிட்டு இவங்களை கார்டியனாக நியமித்து அந்த 3 மனைவிகளுக்குமே என்ன செய்யணுங்கிறது இவங்க பொறுப்புன்னு சொல்லிட்டு போயிடுறாரு. அப்போ இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, இவ்வளோ துயரத்தையும் இவ்வளோ சின்ன வயசுலேயே அனுபவித்து வந்தவங்க அந்த 3 மனைவிகளுக்கும் ஆன சொத்தையெல்லாம் பிரித்து கொடுத்துட்டு தன்னுடைய பங்கை எடுத்துக்கொண்டு மக்களுக்கு சேவை செய்யணும் அப்படின்னு போகிறாங்க. சாந்தி மருத்துவ தகவல் மையம் அப்படின்னு ஒன்று ஆரம்பிக்கிறாங்க குருவாயூர் பக்கத்தில் ஒரு கிராமத்தில். ஏன்னா அந்த 7 வருஷமாக அவங்க கணவரோட எல்லா மருத்துவமனைகளுக்கும் ஏறி இறங்கிட்டே இருந்தனால மக்களுடைய நிலையை புரிஞ்சுக்கிறாங்க. எந்த மருத்துவமனையில் அவங்களுக்கு எளிமையாக அவங்க போய் கேட்க முடியும், எங்கே வந்து குறைந்த செலவில் எல்லாமே கிடைக்கும், இப்படி எல்லா விஷயங்களையும் அவங்க திரட்டி வச்சுருக்காங்க. அப்படிப்பட்ட தகவல் மையமாக செயல்படுது. அது மட்டுமல்ல, அந்த தகவல் மையம் மூலமாக தன்னுடைய சொத்து மூலமாக அவங்க நிறைய பேருக்கு நிறைய உதவிகள் செய்கிறாங்க. அது எந்த அளவுக்குன்னா 2019 கணக்குப்படி பார்த்தா 650 பேருக்கு சிறுநீரக தானம் வழங்கப்பட்டிருக்கிறது. 20 லட்சம் முறை அந்த சிறுநீரகத்தை டயாலிசிஸ் முறை அதற்கு அவர்களுக்கு உதவி இருக்கிறார்கள். அதே போல் 20,000க்கும் மேலே இதய அறுவை சிகிச்சைகளுக்கான வசதியை செய்து கொண்டிருக்கிறார்கள். அது மட்டுமல்ல, இவங்களே 1999 தன்னுடைய ஒரு கிட்னியை வந்து அவங்க கொடுத்துருக்குறாங்க, தானமாக கொடுத்துருக்குறாங்க. இப்படி பட்ட இந்த உமா பிரேமன் பெற்ற விருதுகள் எத்தனையோ. அதற்கு பிறகு கேரளாவில் ஒரு பெரிய வெள்ளம் வருது. அந்த வெள்ளத்தில் அந்த மக்களுக்கான உதவியை செய்கிறாங்க. அதுக்காக ரொம்ப குறைந்த செலவில் 50 ஆண்டுகள் நிலையாக இருக்கக்கூடிய ஒரு வீடை கூட கட்டி கொடுக்குறாங்க. அதை பார்த்துட்டு தான் தமிழ்நாடு அரசாங்கம் அவங்கள கூப்பிடுது. அப்போ இந்த மாதிரி ஒரு உமா பிரேமன் போன்ற ஒரு ஆள்களை பற்றி நம்ம ஆளுமைகளை பற்றி படிக்கும்போது நமக்குள்ளேயும் ஒரு வைராக்கியம் இருக்கும். ஏன்னா நம்முடைய கடைசி ஒரு இலக்கு என்னவாக இருக்கணும்னா, நம்ம என்னெல்லாம் இந்த சமூகத்திலேருந்து பெற்றோமோ அந்த சமூகத்துக்கு எதையாவது திருப்பி கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயமாக தான் இருக்கும். அது நமக்கு உமா பிரேமன் மூலமாக தெரிய வரும். இப்போது இந்த மாதிரி புத்தகங்கள் நமக்கு ஒரு தேடலை கொடுக்குது அப்படின்னா, சில பேர் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, படிக்கணும்னு தோணுது ஆனால் படிக்க முடியல அப்படிம்பாங்க. நம்ம பழக்கப்படுத்திக்கணும் இந்த வாசிப்பை. அதுக்கு நம்ம என்ன செய்யணும்னா, முதல்ல தினமும் ஒரு 15லேருந்து 30 நிமிஷம், எப்படி நம்ம மற்ற எல்லா விஷயத்துக்கும் நேரத்தை ஒதுக்குகிறோமோ அப்படி 15லேருந்து 30 நிமிஷம் ஒதுக்கிட்டு ஒரு புத்தகத்தை எடுத்துகிட்டு உட்காந்துக்கணும். அந்த புத்தகம் நமக்கு யாராவது சிபாரிசு செஞ்சதாக இருக்கலாம், பரிந்துரை செஞ்சுருக்கலாம், நாமெல்லாம் தேடி பார்த்துருக்கலாம். அப்படி ஒரு புத்தகத்தை எடுத்து நம்ம படிக்கிறோம். 1 பக்கமோ 2 பக்கமோ 10 பக்கமோ அந்த 15லேருந்து 30 நிமிடங்களுக்கு உங்களால் என்ன முடியுமோ அதை படிக்க ஆரம்பிங்க.
அது உங்களுக்கு பிடிச்சிருந்தால் நீங்கள் அடுத்த நாள் படிப்பீங்க, அதுக்கு அடுத்த நாள் படிப்பீங்க, அந்த புத்தகத்தை முடிப்பீங்க. அந்த வகமை கவிதையாக இருக்கலாம், சிறுகதையாக இருக்கலாம், புதினமாக இருக்கலாம், கட்டுரையாக இருக்கலாம், பொது நூலாக இருக்கலாம், இல்லை ஏதோ ஒரு குறிப்பிட்ட துறை சார்ந்த நூலாக இருக்கலாம். இப்போ நீங்கள் அதை படிக்கிறீங்க அப்படின்னா, பிடிச்சிருக்குன்னா அந்த எழுத்தாளருடைய அடுத்த புத்தகங்கள் என்ன அப்படின்னு தேடி நீங்கள் படிக்க ஆரம்பிக்கணும். அடுத்தது அடுத்த வகைமைக்கு போகணும், அடுத்த எழுத்தாளருக்கு போகணும். இப்படி இந்த வாசிப்பு என்ன ஆகும்னா நம்மளை அடுத்த நிலைக்கு கொண்டு செல்லும். இப்போ நீங்கள் படிக்கிறீங்க, அந்த புத்தகம் உங்களுக்கு பிடிக்கல, உங்களை கவர்ந்து இழுக்கலை அப்படின்னா அந்த புத்தகம் உங்களுக்கானது இல்லை அப்படின்னு தான் எடுத்துக்கொள்றே தவிர புத்தகமே நமக்கானது இல்லைன்னு எடுத்துக்கூடாது. அந்த வகைமே நமக்கு பிடிக்கல, அல்ல அந்த எழுத்தாளருடைய எழுத்து நமக்கு சரியாக பிடிபடவில்லை, அப்போ அடுத்த எழுத்துக்கு நம்ம போகணும், அடுத்த வகைமைக்கு நம்ம போகணும். இப்படி தான் நம்முடைய வாசிப்பை நம்ம கூர்மையாக்கிக்கிட்டே போகணும். ஏன்னா நம்முடைய வாசிப்பு மூலமாக காத்திருக்கும் நேரங்கள் எல்லாம் சுகமாகும். பயணங்களில் கூட இப்போ நம்ம ஒளி புத்தகங்கள் வந்துருச்சு, நம்ம அதை கேட்டுக்கிட்டே இருக்க முடியும். பயணங்களும் நமக்கு வீணாகாது, காத்திருக்கும் நேரங்களும் நமக்கு வீணாகாது. உண்மையான வாசகன் என்பவன் ஒருபோதும் வாசிப்பை முடிப்பதே இல்லை அப்படின்னு தான் சொல்லுவாங்க. வாசிப்புங்கிறது ஒரு போதை, படிக்க படிக்க உங்களை அப்படியே இழுத்துக்கும். இந்த போதை நல்ல போதை, அதனால் இந்த போதைக்கு நாம் கண்டிப்பாக அடிமையாகலாம். அதனால் தேடல் இல்லாத வாழ்வு அப்படிங்கிறது குட்டை போன்றது. இலக்கியம்ங்கிற கடலில் இறங்குனீங்கன்னா நீங்கள் அந்த தெளிவுங்கிற முத்தோடு தான் வெளியில் வருவீங்க. ஏன்னா தேடலுங்கிறது வாசிப்பை நோக்கி நம்மளை இழுத்துட்டே போகும். அப்போ அந்த வாசிப்பு நமக்கு ஒரு பெரிய தெளிவை தரும். அந்த தெளிவை தேடி நம்ம போகணும். தெளிவுங்கிறது முடிவில்லை. இப்போது நம்ம சொல்லுவாங்களே, பயணம்ங்கிறது போயிட்டே தான் இருக்கணும். ஒரு இடத்துல முடிச்சிட்டோம்னா அடுத்த இலக்கை வச்சுட்டு போகணும். அந்த மாதிரி இந்த தெளிவு கிடச்சிருச்சுன்னா அது இதை விட உயர்ந்த அடுத்த தெளிவை நோக்கி நம்ம நகர்ந்து கொண்டே இருக்கணும். தேடல் அப்படிங்கிறது நம்மை நகர்த்தி கொண்டே இருக்கும், தெளிவுங்கிறது நம்மை உயர்த்தி கொண்டே இருக்கும். அதனால் இந்த வாசிப்பு, இலக்கிய தேடல் அப்படிங்கிறது உங்களுக்குள்ள ஒரு பெரிய தெளிவை கொடுக்கும். அந்த தெளிவை நீங்கள் எல்லோரும் பெற வேண்டும். அதற்காக உங்களுடைய தேடலை ஆரம்பியுங்கள், இன்றே துவங்குங்கள் என்று உங்களிடம் கேட்டுக்கொண்டு இந்த வாய்ப்பினை அளித்தமைக்காக நான் பள்ளிக்கல்வித்துறைக்கும் திருப்பூர் மாவட்ட நூலக இயக்கத்துக்கும் எனது நன்றியையும், இதுவரை கேட்டுக்கொண்டிருந்த உங்கள் அனைவருக்கும் எனது நன்றியையும் பகிர்ந்து கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.